அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நாம் இப்போது எங்கள் பெந்தெகோஸ்தே அபிஷேக தியானத்தின் 6ஆம் நாளுக்குள் நுழைகின்றோம். கடந்த 5 நாட்களிலும் ஆண்டவர் எங்கள் மேல் அபரிமிதமான அருளாசிகளை பொழிந்துள்ளார். ஜெபத்தில் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்டு இவ்வளவு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் பரிசுத்த பலியை அர்ப்பணிக்க நாம் பெற்றிருக்கும் இந்த வாய்ப்பு சிறிய காரியம் அல்ல. ஆண்டவர் எங்கள் மேல் பொழிந்திருக்கும் கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த காத்திருப்பின் நாட்களில் ஒன்றுபட்ட மனதுடன் கூடி வந்து அவருக்கு அருகில் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு அளித்த ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் நன்றி செலுத்துவோம். இந்த அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது மனித ஆசையோ முயற்சியோ அல்ல, அது தேவனுடைய இரக்கமே. பரிசுத்த ஆவி எங்களை வழிநடத்துவாராக. நாம் இவ்வாறு ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, இந்த நேரத்திலும் எங்களோடு தங்கியிரும். பரிசுத்த ஆவியே, உமது பரிபூரண வழிநடத்தலுக்கும் ஆட்சிக்கும் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகம் முழுவதும் இந்த ஆவிக்குரிய ஜெப ஐக்கியத்தில் இணைந்திருக்கும் ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகளை உம்முன் சமர்ப்பிக்கின்றோம். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது எல்லோர் மேலும் வல்லமையான அபிஷேகத்தையும் தெய்வீக கிருபையின் மகத்தான ஆடையையும் பொழியுமாறு வேண்டுகின்றோம். அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த பெந்தெகோஸ்தே காத்திருப்பின் 6ஆம் நாளுக்குள் நாம் நுழைகின்றோம். தேவனுடைய வார்த்தையை தியானித்த போது பரிசுத்த ஆவி இயேசுவினுள் முழுமையாக வாசமாயிருந்ததை நாம் சிந்தித்தோம். இது நமக்கான ஒரு முன்மாதிரியாக எழுதப்பட்டதாக நாம் புரிந்து கொண்டோம். இவை அனைத்தும் நமது வாழ்க்கைக்கான பாடங்களாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் எழுதப்பட்டுள்ளன. நேற்று நாம் எபிரேயர் அதிகாரம் 12 தியானித்தோம். நம்மை சுற்றி இவ்வளவு பெரிய சாட்சிகளின் மேகம் இருப்பதால் நம்மை சுமையாக்கும் எல்லாவற்றையும், எளிதில் பற்றி கொள்ளும் பாவத்தையும் ஒதுக்கி வைப்போம். நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கும் ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடுவோம். நமது விசுவாசத்தின் தொடக்க கர்த்தாவும் நிறைவேற்றுகிறவருமான இயேசுவை நோக்கி கண்களை நிலைநிறுத்துவோம். இப்போது நாம் தியானிக்க போகிறோம் என்னவெனில், அப்போஸ்தலர் செயல்களின் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே அபிஷேகத்தின் வருகையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதையே இதை பின்னர் இன்னும் விரிவாக ஆராய்வோம். ஆனால் பெந்தெகோஸ்தே அபிஷேகம் நிகழ்ந்தபோது வேதாகமம் அதை இவ்வாறு விவரிக்கிறது. அக்கினி நாவுகள் போல தோன்றி அவர்களில் ஒவ்வொருவர் மேலும் தங்கின. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அங்கே நாம் வாசிப்பது இதுவே. அக்கினி நாவுகள் போல தோன்றி அவர்களில் ஒவ்வொருவர் மேலும் தங்கின. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். இங்கே நம்முடைய அக்கினி நாவுகள் என்பதை காண்கிறோம். ஆகையால் அப்போஸ்தலர் செயல்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அக்கினியின் இருப்புடன் ஒப்பிடப்படுகிறது. ஆவியின் இரக்கம் அக்கினியின் இரக்கமாக விவரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அனுபவம் அக்கினியுடன் ஆழமான தொடர்புடையது. அதனால்தான் இப்போது வேதாகமத்தில் காணப்படும் சில அக்கினி அனுபவங்களின் வழியாக நாம் பயணிக்கப் போகிறோம். இத்தகைய உருவகங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றன. பரிசுத்த ஆவி அக்கினியாக இறங்கியதை பற்றி பேசும் பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தாமே அக்கினியாக இறங்கிய நிகழ்வுகளை, இந்த பகுதிகளின் வழியாக அந்த அபிஷேகத்தின் தீவிரத்தையும் வல்லமையையும் புரிந்து கொள்ள முயல்கிறோம். எங்களுக்கு கிடைத்துள்ள நேரத்தின் வரம்புக்குள் பல காரியங்களை தியானிக்க முயல்கிறோம். ஆகவே விரைவாக முன்னேறுவோம். யாத்ராகமம் அதிகாரம் 19 வசனம் 9 பின்னர் 16, 17, 18 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 3ஆம் நாள் காலையில் இடியும் மின்னலும் இருந்தது. மலையின் மேல் அடர்ந்த மேகமும் மிகப்பெரிய எக்காள சத்தமும் இருந்தது. பாளையத்தில் இருந்த மக்கள் அனைவரும் நடுங்கினார்கள். மோசே மக்களை தேவனை சந்திக்க பாளையத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். ஆண்டவர் அக்கினியில் இறங்கியதால் சீனாய் மலை முழுவதும் புகையால் மூடப்பட்டது. அந்த புகை உலையின் புகை போல மேலே எழுந்தது. மலை முழுவதும் கடுமையாக அதிர்ந்தது. இங்கே நாம் தேவன் அக்கினியின் வடிவில் இறங்குவதை பார்க்கிறோம். மோசேயும் தேவனுடைய ஜனங்களும் தெய்வீக பிரசன்னத்தை அக்கினியின் பிரசன்னமாக அனுபவித்தார்கள். அதே நூலிலிருந்து இன்னொரு பகுதியை வாசிப்போம். யாத்ராகமம் அதிகாரம் 24 வசனம் 15 முதல்.
7ஆம் நாளில் ஆண்டவர் மேகத்திலிருந்து மோசேயை அழைத்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரின் மகிமை மலையின் மேல் எரிகின்ற அக்கினி போல தோன்றியது. இன்னைக்கு நாம் தியானிக்கும் முதல் அக்கினி அனுபவம் இதுவே. யாத்ராகம நூலில் சீனாய் மலையில் இஸ்ரவேல் மக்களின் கண்முன் தேவன் அக்கினியில் இறங்கினார். இதிலிருந்து நாம் என்ன பாடம் பெறுகிறோம்? தேவன் ஏன் இவ்விதமாக இறங்கப் போகிறார் என்பதை மோசேயிடம் சொல்கிறார். நான் உன்னோடு பேசும்போது மக்கள் கேட்கும்படியும் அவர்கள் எப்போதும் உன்னை நம்பும்படியும் நான் இறங்குகிறேன். ஏன் தேவன் அக்கினியில் இறங்குகிறார்? மக்கள் தேவன் உண்மையாக மனிதருடன் பேசுகிறார் என்பதையும் அவர்களின் வாழ்க்கையில் செயற்படுகிறார் என்பதையும் அவர் தமது ஊழியக்காரன் வழியாகவே பேசுகிறார் என்பதையும் அறியும்படியாக. டிவின் சொல்லுகிறார், நீ ஜனங்களிடம் பேசும்போது அவர்கள் நம்ப வேண்டும். ஆகவே இந்த அக்கினி இறங்கும். இந்த அக்கினி ஏன் அவசியம்? இந்த அக்கினி நம்பகத்தன்மைக்காக அவசியம். இந்த அக்கினி உண்மைத்தன்மைக்காக அவசியம். நாம் பேசும் வார்த்தைகள் உண்மை என்று மக்கள் நம்புவதற்காக இந்த அக்கினி தேவை. இதுவே முதல் பாடம். இங்கே ஒரு ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை ஆழமாக அறிந்திருக்கவில்லை. அவரை பற்றிய புரிதல் மிகவும் குறைவு. நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் கழித்திருந்தார்கள். புறஜாதிகளின் நடுவே கலந்திருந்தார்கள். உண்மையான தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி அவர்களுக்கு மிக சிறிய அறிவே இருந்தது. இதுவரை அவர்கள் அறிந்திருந்தது இதுவே. அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைக்கும் ஒருவர் தேவன். அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் தேவன். செங்கடலை பிளந்து பாதுகாப்பாக கடத்தினவரை அவர்கள் கண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக வேரூன்றவில்லை. ஆகவே தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்த போகிறேன். இந்த மக்களுக்கு சொல்லப்படும் வார்த்தைகளை அவர்கள் நம்பும்படியாக நான் அக்கினியில் இறங்குவேன். இதன் அர்த்தம் என்ன? நாம் வாசித்த யாத்ராகமம் அதிகாரம் 24 தேவன் தமது கட்டளைகளை அளிக்கப் போகிறார். தேவன் கூறுகிறார், நான் இந்த கட்டளைகளை உனக்கு கொடுத்து நீ அதை மக்களிடம் அறிவிக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலே தேவன் இதை சொன்னாரா என்று கேட்க நான் விரும்பவில்லை. ஆகவே நான் அக்கினியில் இறங்குவேன். தேவ சபையே, கவனமாக கேளுங்கள். உலகம் சபையின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அக்கினி சபைக்குள் எரிய வேண்டும். உலகம் சபையின் செய்தியை கேட்க வேண்டும் என்றால் இந்த அக்கினி இருக்க வேண்டும். இந்த அக்கினி நமது நம்பகத்தன்மைக்கு தேவை. இந்த அக்கினி நமது வார்த்தைகளின் உண்மைக்கும் வல்லமைக்கும் தேவை. நாம் பேசுவது உண்மை என்று உலகம் அறிய வேண்டும் என்றால் இந்த அக்கினி அவசியம். அக்கினி இல்லாத வார்த்தைகள் இறந்த வார்த்தைகள். அவை உயிரற்ற வார்த்தைகள், வல்லமையற்ற வார்த்தைகள், நம்பிக்கையற்ற வார்த்தைகள், ஆவிக்குரிய சக்தியற்ற வார்த்தைகள். ஆகவே அக்கினி வர வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், இந்த அக்கினி இறங்க வேண்டும். இந்த அக்கினி இல்லாமல் நமது வார்த்தைகள் வெறுமையாகி விடுகின்றன. ஏன் பல வார்த்தைகள் தாக்கத்தை இழக்கின்றன? நம்போர்க்கு போராடுகிறார்கள். ஏன் நமது வார்த்தைகள் இருதயத்தை துளைக்கவில்லை? ஏனெனில் அவற்றுக்குள் அக்கினி இல்லை. இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களில் போதித்த போது கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டு, இது என்ன போதனை என்று சொன்னார்கள். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் யாரும் இவ்வளவு அதிகாரத்துடனும் வல்லமையுடனும் போதித்ததில்லை. அதற்கு முன்பு யாரும் போதிக்கவில்லையா? நிச்சயமாக போதித்தார்கள். தலைமுறைகள் பல பேசின. ஆனால் வேறுபாடு என்னவென்றால், இயேசு பேசிய வார்த்தைகள் தெய்வீக அக்கினியிலிருந்து வெளிப்பட்டவை. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அதனால்தான் நமக்கு இந்த அக்கினி தேவை. கத்தோலிக்க மதபாட ஆசிரியர்களுக்கு, கேடசிஸ்டஸ், இந்த அக்கினி தேவை. போதிக்கும் ஆசாரியர்களுக்கு இந்த அக்கினி தேவை. குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கற்பிப்பவர்களுக்கு இந்த அக்கினி தேவை. உலகத்தோடு பேசுகிறவர்களுக்கு இந்த அக்கினி தேவை. மக்களுக்கு பணியாற்றுகிறவர்களுக்கு இந்த அக்னி தேவை. மிஷனரிகளுக்கு இந்த அக்கினி தேவை. சுவிசேஷகர்களுக்கு இந்த அக்கினி தேவை. குடும்பங்களுக்கு இந்த அக்கினி தேவை. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளை நம்ப வேண்டுமா? அப்படியானால் இந்த அக்கினி அவசியம். பிள்ளைகள், என் தந்தை சொல்வது உண்மை என்று சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த தந்தைக்குள் எரிய வேண்டும். இல்லையெனில் பிள்ளைகள் இவ்வாறு சொல்வார்கள், ஓ அப்பா பல விஷயங்கள் சொல்கிறார், ஆனால் நாங்கள் அதை உண்மையில் நம்புவதில்லை. பெற்றோர் இந்த தெய்வீக அக்கினியிலிருந்து பேசும்பொழுது பிள்ளைகள் உண்மையை அறிகிறார்கள். அல்லேலூயா. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த நேரத்தில் தேவன் மோசேயிடம் கூறுகிறார், நீ பேசுவதை மக்கள் நம்ப வேண்டுமா? அப்படியானால் நானே இறங்கி வருவேன். உன் நம்பகத்தன்மை உண்மையில் உன்னுடையது அல்ல.
இந்த தெய்வீக அக்கினி அளிக்கும் நம்பகத்தன்மையே அது. உன் விசுவாசத்தன்மை வெறும் மனித விசுவாசத்தன்மை அல்ல. இந்த அக்கினியிலிருந்து வரும் விசுவாசத்தன்மை. நமது வார்த்தைகளின் அதிகாரமும் உண்மைத்தன்மையும் நம்மிடமிருந்து வருவதில்லை. நமக்குள் எரியும் தேவனுடைய அக்கினியிலிருந்தே வருகிறது. இப்பொழுது நாம் இன்னொரு அக்கினி அனுபவத்திற்குள் வருகிறோம். இது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயின் வாழ்க்கையில் காணப்படுகிறது. மோசே தன் மாமனாராகிய மிதியானின் ஆசாரியனான எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் மந்தையை வனாந்தரத்தின் அப்பால் நடத்தி சென்று தேவனுடைய மலையான ஓரேப்புக்கு வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதன் ஒரு முட்புதரின் நடுவே எரியும் அக்னி சுடரில் அவனுக்கு தோன்றினார். மோசே பார்த்தபோது அந்த முட்புதர் அக்னியில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அது அழிந்து போகவில்லை. அப்போது மோசே, இந்த பெரிய அதிசயத்தை நான் அருகே சென்று பார்ப்பேன், ஏன் இந்த முட்புதர் எரிந்தும் அழிவதில்லை என்று சொன்னான். அவன் பார்க்க அருகே வந்ததை ஆண்டவர் கண்டபோது தேவன் அந்த முட்புதரின் நடுவிலிருந்து மோசே மோசே என்று அழைத்தார். அவன், இதோ நான் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது தேவன் சொன்னார், இன்னும் அருகே வராதே, உன் காலணிகளை கழற்றிவை, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பின்னர் அவர் கூறினார், தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதை கேட்ட மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்து தன் முகத்தை மறைத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் கூறினார், எகிப்தில் இருக்கும் என் ஜனங்களின் துன்பத்தை நான் கண்டேன். அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். அவர்களுடைய வேதனையை நான் அறிவேன். அவர்களை எகிப்தியர்களின் கைகளிலிருந்து விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடும் விசாலமான நல்ல தேசத்திற்கு கொண்டு செல்லவும் நான் இறங்கி வந்துள்ளேன். இங்கே மீண்டும் 2வது முறையாக ஒரு மனிதன் அக்கினியை சந்திக்கிறான். அவன் தேவனுடைய அக்கினியை பார்க்கிறான். அந்த அக்கினி அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கியது? இந்த அக்கினி மோசேக்கு அளித்த தனித்துவமான தேவ அனுபவம் என்ன? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியை நினைத்து பாருங்கள். மோசே 40 ஆண்டுகள் அரண்மனையில் ஒரு இளவரசனைப் போல வாழ்ந்தான். பார்வோனின் மகளின் தத்தெடுத்த மகனாகவும் ராஜாவின் பேரனாகவும் இருந்ததால் எகிப்தின் சகல ஞானத்திலும் கல்வியிலும் கலாச்சாரத்திலும் பயிற்சி பெற்றிருந்தான். வேதாகமம் சொல்லுகிறது, அவன் எகிப்தியர்களின் எல்லா கல்வியிலும் பயிற்சி பெற்றிருந்தான். அவன் மிகுந்த கல்வியுள்ளவனும் திறமையுள்ளவனும் உலக ரீதியாக எல்லா சுகபோகங்களையும் பெற்றவனுமாக இருந்தான். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக அவன் அரண்மனையிலிருந்து விரட்டப்பட்டான். ஒரு எகிப்தியனை கொன்ற பின் பார்வோன் தன்னை கொன்று விடுவான் என்று மோசே பயந்தான். ஆகவே அவன் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனான். எல்லாவற்றையும் பெற்றிருந்த அந்த இளைஞன் எதுவுமில்லாத மனிதனாக மாறினான். வனாந்தரத்தில் அவன் மிதியானின் ஆசாரியனான எத்திரோவை சந்தித்தான். மோசே எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கத் தொடங்கினான். அவனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அங்கே ஒரு மேய்ப்பனாக மற்றொருவரின் வீட்டில் ஒரு வேலைக்காரனைப் போல 40 நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்தான். அவனுடைய சிறுவயதிலிருந்தே அவன் தாய் அவன் காதுகளில் வாக்கு தத்தங்களையும் கதைகளையும் ஊற்றிக்கொண்டே இருந்தாள். நினைவில் கொள்ளுங்கள், மோசே 3 மாத குழந்தையாக இருந்தபோது நீரில் வைக்கப்பட்டான். பார்வோனின் மகள் அவனை கண்டுபிடித்து அவனுடைய சொந்த தாயையே அவனை வளர்க்க நியமித்தாள். அவள் அரண்மனையில் அவனை வளர்த்த போது எண்ணற்ற கதைகளை அவன் காதுகளில் கிசுகிசுத்தாள். இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் அவருடைய ஜனங்களுக்கு காத்திருக்கும் மகத்தான எதிர்காலத்தை பற்றியும். அந்த கனவுகளுடன் மோசே வளர்ந்தான். அரண்மனையில் வாழ்ந்தபோது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் என்ற ஆழமான நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அதனால்தான் 40 வயதில் ஒரு இஸ்ரவேலன் துன்புறுத்தப்படுவதை பார்த்தபோது அவன் தலையிட்டான். ஏனெனில் அவனுக்குள் ஏற்கனவே ஒரு உணர்வு இருந்தது, இந்த ஜனங்களை விடுவிக்க நான் அழைக்கப்பட்டவன். தன்னை ஒரு விடுவிப்பவனாகவும் தன் மக்களை சுதந்திரத்திற்குள் நடத்தி செல்ல போகிறவனாகவும் எண்ணி வாழ்ந்தான். ஆனால் திடீரென்று எல்லாம் சிதறி போனது. அவன் அரண்மனையிலிருந்து ஓடி போக வேண்டியதாகிவிட்டது. அவனுடைய எல்லா நம்பிக்கைகளும் நொறுங்கியது போல தோன்றின.
40 ஆண்டுகள் கடந்தன. சில நாட்களோ மாதங்களோ அல்ல, 40 ஆண்டுகள். தேவன் மௌனமாக இருந்தது போல தோன்றிய 40 ஆண்டுகள். தேவனுடைய குரலை கேட்காத 40 ஆண்டுகள். பதிலில்லாத ஜெபங்களின் 40 ஆண்டுகள். அவனுடைய மாமனாரின் வீட்டில் கடுமையான வார்த்தைகளும் அழுத்தங்களும் மத்தியில் ஒரு வேலைக்காரனைப் போல வாழ்ந்த அவமானத்தின் 40 ஆண்டுகள். அவன் அந்த தனிமையையும் அவமானத்தையும் அனுபவித்தான். அது ஒரு மனிதனின் ஆவியை நசுக்கக்கூடியது. ஒரு மேய்ப்பனாக கொதிக்கும் பாலைவன வெயிலில் சில சமயங்களில் ஒரு மரத்தின் நிழல் கூட இல்லாமல் வனாந்தரத்தில் அலைந்தான். தாங்க முடியாத வெப்பம், காட்டு மிருகங்கள், விஷமுள்ள உயிரினங்கள், பகலும் இரவும் இடைவிடாத உழைப்பு, பாலைவன வாழ்க்கையின் முடிவில்லாத கஷ்டங்கள், இவை அனைத்தையும் அவன் சகித்தான். அந்த 40 ஆண்டுகள் முழுவதும் மோசே இவ்வாறு கதறியிருப்பான். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பற்றி பேசப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எங்கே? என்னை பற்றி கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எங்கே? என் தாய் என்னை பற்றி கொண்டிருந்த கனவுகள் என்ன ஆனது? நான் ஒரு விடுவிப்பவனாக மாறுவேன் என்று என் இருதயத்தில் வைத்திருந்த தரிசனம் எங்கே போனது? ஆண்டவரே, நீர் என்னை கேட்கவில்லையா? நீர் என்னை காணவில்லையா? என் ஜெபங்களை கேட்கவில்லையா? என் துன்பத்தை காணவில்லையா? இன்றைய 40 ஆண்டுகளான வேதனையிலும் மௌனத்திலும் மோசே ஓரேபுக்கு வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தான். ஒரு முட்புதரின் நடுவே எரிந்து கொண்டிருந்த அக்கினியை. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயை அழைத்தார். இந்த அக்கினி அந்த மனிதனின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கியது? இந்த அக்கினி அவனுடைய ஒவ்வொரு துக்கத்திற்கும், ஒவ்வொரு குழப்பத்திற்கும், பதிலில்லாத ஒவ்வொரு கேள்விக்கும் விடையாக மாறியது. அக்கினியின் நடுவிலிருந்து தேவன் என்ன அறிவித்தார் தெரியுமா? மோசே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த எல்லா ஆண்டுகளிலும் மோசே என்ன கேட்டு வந்தான்? ஆண்டவரே, நீர் எங்கே? இப்போது தேவன் பதிலளிக்கிறார். நான் இங்கே இருக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக உன் கண்முன் நிற்கிறேன். 40 ஆண்டுகளாக மோசே தேடினான், கேள்வி கேட்டான், அலைந்தான். தேவன் எங்கே என்று அழுதான். இப்பொழுது பதில் அக்கினியின் வழியாக வருகிறது. அவன் ஜெபங்களுக்கான பதில், அவன் கேள்விகளுக்கான பதில், அவன் தேடல்களின் முடிவு. நீயின் போதரில் வெளிப்படுகின்றன. கிடேரிஸ் தேவன் சொல்வது போல இருந்தது. இந்த அக்கினி உன் சந்தேகங்களை அகற்றும். இந்த அக்கினி உன் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும். இந்த அக்கினி உன் ஜெபங்களுக்கு விடை தரும். ஆகவே இந்த அக்கினி மோசேயின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கியது? இந்த அக்கினி அவனுடைய திவ்ய அழைப்பை அவனுக்கு தெளிவுபடுத்தியது. இந்த அக்கினி அவனுடைய பணி என்ன என்பதை வெளிப்படுத்தியது. இந்த அக்கினி அவனை பலப்படுத்தி மாற்றியது. 40 ஆண்டுகள் மோசே வனாந்தரத்தில் ஆண்டவரே நீர் எங்கே என்று அழுதபடி அலைந்தான். ஆனால் தேவன் அந்த முட்புதரின் அக்கினியில் தம்மை வெளிப்படுத்திய போது ஆண்டவர் அறிவித்தார். மோசே, இதோ உன் ஜெபங்களுக்கான பதில், இதோ உன் தெய்வீக அழைப்பு, இதோ உன் வாழ்க்கையின் நோக்கம். இப்போது போய் என் ஜனங்களை விடுவி. சென்ட் பேட்ஸ் ஹாஸ்பிட்டலின் சோதரிகளும் இன்று பலர் இவ்வாறு கேட்கிறார்கள். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? என் எதிர்காலம் என்ன? ஏன் எனக்கான பாதைகள் திறக்கப்படவில்லை? ஏன் தேவன் என் ஜெபங்களுக்கு மௌனமாக இருக்கிறார்? ஏன் இன்னும் எனக்கு பதிலில்லாத கேள்விகள் இருக்கின்றன? ஏன் என் குடும்பம் தோல்வி மற்றும் வேதனையின் வழியாக செல்கிறது? அவர்கள் அனைவருக்கும் உள்ளுக்குள் அநேக கேள்விகள் எழும்போது விடை இந்த அக்கினியே. நீங்கள் எரிந்து கொண்டிருந்தும் அழியாத அந்த முட்புதரின் அக்கினியை காண வேண்டும். இதுவே பரிசுத்த ஆவி. இது அக்கினி. ஆனால் இந்த அக்கினி நம்மை அழிப்பதில்லை. இது நமக்குள் எரிகிறது, ஆனால் நம்மை சாம்பலாக்குவதில்லை. மோசே இந்த அக்கினியை சந்தித்த போது அவன் அதிலிருந்து ஓடவில்லை, தூரத்தில் நின்று கொள்ளவில்லை. அவன் அருகே வந்தான். அன்பானவர்களே, இந்த 10 நாட்கள் இந்த அக்கினிக்கு அருகே வருவதற்கான ஒரு அழைப்பாகும். எரியும் முட்புதருக்கு அருகே வந்து இந்த இரகசியம் உண்மையில் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய நாட்கள் இவை. இந்த அனுபவத்தை நீங்கள் சுவையறியுங்கள். இதை புரிந்து கொள்ள முயலுங்கள். இது என்னவென்று கேளுங்கள். இந்த வல்லமை என்ன? ஏன் இந்த மக்கள் இவ்வளவு உறக்க துதிக்கிறார்கள்? ஏன் அவர்கள் இவ்வளவு ஆவலுடன் ஆராதிக்கிறார்கள்? ஏன் அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள்? அவர்களை உந்துவது என்ன? அவர்களை நடத்துவது என்ன? தியாகம் செய்யவும் நிலைத்திருக்கவும் அவர்களுக்கு வலிமை அளிப்பது என்ன? அது ஒரு அக்கினி. தூரத்தில் நின்று அதை வெறுமனே பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அருகே வாருங்கள். இன்னும் அருகே வாருங்கள். மோசே அருகே வந்தான்.
அவள் நாம் 3வது அக்கினி அனுபவத்திற்குள் செல்கிறோம். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் பல இருக்கின்றன. ஆனால் நேரம் குறைவாக இருப்பதால் சிலவற்றை மட்டுமே தியானிக்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் பகுதி நமக்கு மிகவும் அன்பான ஒன்று. முதல் இராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரம் 18. முதல் இராஜாக்கள் அதிகாரம் 18 எலியா ஜெபத்தில் நிற்கிறார். வசனம் 24 எலியா கூறுகிறார், நீங்கள் உங்கள் தேவனின் நாமத்தை அழையுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை அழைப்பேன், அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே உண்மையான தேவன். இந்த நிகழ்வின் பின்னணியை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். இந்த பெந்தெகோஸ்தே அபிஷேக தியானத்திற்கான தயாரிப்பில் இதை பலமுறை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நான் பகிர விரும்புகிறேன். எலியா அறிவிக்கிறார், ஜெபத்திற்கு அக்கினியை அனுப்பி பதிலளிக்கும் தேவனே உண்மையான தேவன். நீங்கள் உண்மையான தேவனை உண்மையாக ஆராதித்தால் அக்கினியை அனுபவிப்பீர்கள். பலவாறான மக்கள் ஆராதனையில் வறட்சியுடனும் ஜெபத்தில் சலிப்புடனும் நற்கருணை ஆராதனையில் சோர்வுடனும் போராடுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த நற்கருணை முன் நிற்கிறார்கள், ஆனால் எதையும் உணரவில்லை. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அசையவில்லை. பிரச்சனை என்ன? பிரச்சனை இதுதான். அவர்கள் ஆராதனையில் அக்கினியை ஒருபோதும் சந்திக்கவில்லை. நீங்கள் போஸ்டையன் தேவனை ஆராதித்தால், மேலும் அவரை உண்மையாக ஆராதித்தால் அக்கினி வரும். இந்த இரண்டும் முக்கியம். உண்மையான தேவனை ஆராதிப்பதும் அவரை சரியான முறையில் ஆராதிப்பதும். எலியா உண்மையான தேவனை ஆராதித்தார். அதனால்தான் அவர் மக்களை சவால் செய்து தடுமாறப் போகிறீர்கள், இன்று தீர்மானியுங்கள், பாகாலையா அல்லது கர்த்தரையா என்றார். நமது கிறிஸ்தவ சூழலில் உண்மையான தேவனை ஆராதிப்பதென்றால் சத்தியத்தின் வெளிச்சத்தில் இயேசு கிறிஸ்துவின் கண்களின் வழியாக நற்செய்தியின்படி சபையின் உயிருள்ள ஆராதனையின் உட்பகுதியில் அவரை ஆராதிப்பதாகும். நாம் விரும்பும் எந்த முறையிலாவது ஆராதிப்பது அல்ல, ஆவியிலும் சத்தியத்திலும் தேவனை ஆராதிப்பதாகும். உண்மையான ஆராதனை இருக்கும் இடத்தில் அக்கினி வெளிப்படும். ஆராதனையில் ஒரு அக்கினி இருக்கும், இது நிச்சயம். அக்கினி இல்லையெனில் எங்கோ ஏதோ தவறு இருக்கிறது, அடிப்படை அம்சங்களில் ஒன்று காணாமல் போயிருக்கிறது. அக்கினி எரியவில்லை என்றால் அதற்கு பொருள் அந்த அமைப்பு முழுமையற்றது என்பதே. நீங்கள் பரிசுத்த நற்கருணையின் முன் நிற்கும்போது உங்கள் ஆன்மாவில் அக்கினி எரியவில்லை என்றால் இன்னும் எங்கோ ஒரு தீப்பொறி பற்ற வைக்கப்படவில்லை என்பதே அதன் அர்த்தம். அதுவே பிரச்சனை. ஆனால் அக்கினி பற்றி கொள்ளும் போது ஆராதனை தெய்வீக ஜுவாலையின் அனுபவமாக மாறுகிறது. இருதயம் எரிய தொடங்குகிறது, ஆன்மா நிரம்பி வழிகிறது, கிருபையின் அலைகள் உள்ளத்தில் எழுகின்றன, பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் வெளிப்படுகிறது. அதனால்தான் எலியா கூறுகிறார், அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே உண்மையான தேவன். பின்னர் முதல் இராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 36 முதல் நாம் வாசிக்கிறோம். மாலை பலியின் நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா அருகே வந்து ஜெபித்தார். ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனே, இன்று நீரே இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உமது ஊழியக்காரன் என்றும் இவை அனைத்தையும் உமது கட்டளையின்படி செய்தேன் என்றும் அறியப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு பதிலளியுங்கள். இந்த மக்கள் நீரே தேவன் என்றும் அவர்களுடைய இருதயங்களை மீண்டும் உம்மிடத்தில் திருப்புகிறவர் நீரே என்றும் அறிந்து கொள்ளும்படி எனக்கு பதிலளியுங்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை கவனமாக கேளுங்கள். உடனே கர்த்தருடைய அக்கினி இறங்கி பலியையும் மரத்தையும் கற்களையும் தூசியையும் எரித்தது, பள்ளத்தில் இருந்த தண்ணீரையும் உலரச் செய்தது. பின்னர் எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை பிடிக்கும்படி கட்டளையிட்டார். மக்கள் அவர்களை பிடித்தார்கள். எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு சென்று அங்கே அழித்தார். அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும் கவனமாக கேளுங்கள். சில குடும்பங்களில் நிகழும் சில போராட்டங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தீய ஆவிக்குரிய தாக்கங்கள் இருக்கக்கூடும். மந்திரவாதம், மூட நம்பிக்கை, பொய்யான ஆராதனை அல்லது தீய ஆவிக்குரிய கட்டுப்பாடுகளோடு தொடர்புடைய சக்திகள். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் முன்னேற முடியாத குடும்பங்கள் இருக்கின்றன. தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு தொடரும் துன்பங்கள், மீண்டும் மீண்டும் நிகழும் விபத்துகள், காலத்துக்கு முந்திய மரணங்கள், விளக்கமளிக்க முடியாத பாரங்கள், மனித அறிவால் மட்டும்
தெளிவாக விளக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. சில சமயங்களில் உண்மையாகவே மறைந்திருக்கும் ஆவிக்குரிய இருள் செயல்படக்கூடும். அடக்குமுறைகள், தீய கட்டுப்பாடுகள், அழிக்கும் சக்திகள், இதை நாம் எளிதாக நிராகரிக்க முடியாது. அப்படியானால் தீர்வு என்ன? இப்படிப்பட்ட சங்கிலிகள் எவ்வாறு முறிக்கப்படுகின்றன? இருளின் வல்லமைகளை எவ்வாறு ஜெயிக்கலாம்? இதற்கான பதில் எதிர்மந்திரமா, மூட நம்பிக்கை, சடங்குகளா, இடமிருந்து இடம் ஓடி தீர்வு தேடுவதா? இல்லை, இவையொன்றும் உண்மையான பதில் அல்ல. ஒரே கணத்தில் இருளின் எல்லா சங்கிலிகளையும் உடைக்கக்கூடிய ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி இறங்க வேண்டும். எல்லா தீய கட்டுப்பாடுகளையும் உடனடியாக நொறுக்கிவிடும் ஒரு தெய்வீக அக்கினி இருக்கிறது. எலியாவின் ஜெபத்தின் போது தேவனுடைய அக்கினி இறங்கிய போது பாகாலும் அஷேராவும் சார்ந்த தீர்க்கதரிசிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் மேல் இருந்த பொய்யான ஆராதனையின் பிடி முறிந்தது. எலியா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அக்கினி இறங்கியது. இருளின் வல்லமைகள் தங்கள் பிடியை இழந்தன. தீய ஆவிக்குரிய அடக்குமுறைக்கு விடை என்ன? பரிசுத்த ஆவி ஒரு குடும்பத்தையோ வீட்டையோ தலைமுறையையோ இருள் சூழ்ந்திருப்பது போல தோன்றும் போது விடை என்ன? பரிசுத்த ஆவி. ஆண்டவருக்காக காத்திருங்கள். பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் வீட்டின் மேலும், நிலத்தின் மேலும், குடும்பத்தின் மேலும், வேலையின் மேலும், வாழ்க்கையின் மேலும் இறங்குமாறு ஜெபியுங்கள். தேவனுடைய அக்கினி உண்மையாக வரும்போது எந்த இருளும் அதற்கு எதிராக நிற்க முடியாது. பல ஜெபங்களுக்கு பிறகும் சில பாரங்கள் பல ஆண்டுகளாக நீடிப்பது போல் தோன்றலாம். ஆனால் தேவன் ஒரு கணத்தில் செயல்பட முடியும். தெய்வீக அக்கினியின் ஒரு தொடுதல் மனித முயற்சியால் முடியாததை செய்து முடிக்கும். இதற்கென்று எந்த ரகசிய முறையும் இல்லை. எந்த மனித வல்லமையும் போதுமானதல்ல. முழங்காலில் விழுந்து இவ்வாறு கதறுங்கள்: ஆண்டவரே, உமது அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு அசுத்த ஆவிக்கும் விடை பரிசுத்த ஆவியே. மனிதர்கள் தங்கள் சொந்த வல்லமையால் சாத்தானுக்கு எதிராக போராட முடியாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி தேவனுக்கே சொந்தமானது. ஏசாயா அதிகாரம் 37 வசனம் 36 உள்ள வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்றான். So them ஒரே ஒரு தூதன் முழு இராணுவத்தையும் ஜெயிக்க போதுமானவனாக இருந்தான். அப்படியானால் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைகளும் பரிசுத்த ஆவியின் அக்கினியும் எவ்வளவு அதிக வல்லமையுடையவை? நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் என்று நாம் அழைக்கும் விழுந்த தூதனுக்கும் இன்னும் மிகுந்த வல்லமை இருக்கிறது. தேவனுடைய ஒரே ஒரு தூதனுக்கே இப்படிப்பட்ட வல்லமை இருந்தால் ஒரு மனிதன் தனக்குள்ள மனித வலிமையால் மட்டும் சாத்தானுக்கு எதிராக எவ்வாறு போராட முடியும்? அது முடியாத காரியம். பரிசுத்த ஆவி வர வேண்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி மட்டுமே இருளின் வல்லமைகளை ஜெயிக்க முடியும். எந்த மனித வல்லமையாலும் தீய ஆவிக்குரிய அடக்குமுறையையும் மந்திர கட்டுப்பாடுகளையும் பிசாசின் தாக்கங்களையும் உண்மையாக அழிக்க முடியாது. ஒரு மனிதன் எத்தனை தற்காலிக தீர்வுகளை தேடிக்கொண்டிருப்பான், எத்தனை இடங்களுக்கு ஓடி நிவாரணம் தேடுவான். இன்று ஒரு பிரச்சனை அகன்றது போல தோன்றினாலும் நாளை இன்னொன்று எழுந்து விடலாம். ஆனால் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தை சுற்றி, உங்கள் சூழ்நிலைகளில் அணையாத அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தால் எல்லா தீய தாக்கங்களும் உடனே அழிந்து போகும். அதுவே வேறுபாடு. குறுக்கு வழிகள், மூட நம்பிக்கைகள், மனித தந்திரங்கள் ஆகியவற்றின் மீது நமது வாழ்க்கையை நம்மால் கட்டியெழுப்ப முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இறுதியில் மக்களை இன்னும் அதிக பாரத்துடனும் சோர்வுடனும் விட்டுவிடுகின்றன. ஆனால் தேவனுடைய அக்கினி இறங்கும் போது இருளின் வல்லமைகள் தங்கள் பிடியை இழக்கின்றன. மந்திர அடக்குமுறைகளும் தீய தாக்கங்களும் ஆவிக்குரிய கட்டுப்பாடுகளும் பரிசுத்த ஆவியின் முன் நிலைக்க முடியாது. நாம் 4வது அக்கினி அனுபவத்திற்கு செல்கிறோம். இது ஏசாயா அதிகாரம் 6 காணப்படுகிறது. உசியா ராஜா இறந்த ஆண்டில் நான் ஆண்டவரை கண்டேன். அவர் உயர்ந்தும் மேன்மையானதுமான சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய ஆடையின் விளிம்பு ஆலயத்தை நிரப்பியது. அவருக்கு மேல் சேராபீன்கள் நின்றிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் 6 சிறகுகள். Seria tarponteni metatis nem ba
சிறகுகளால் அவர்கள் தங்கள் முகங்களை மூடினார்கள், 2 சிறகுகளால் தங்கள் கால்களை மூடினார்கள், மற்ற 2 சிறகுகளால் பறந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உரக்கச் சொன்னார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஆண்டவர், பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய சத்தத்தின் ஒலியால் அடித்தளங்கள் அதிர்ந்தன, ஆலயம் புகையால் நிரம்பியது. அப்போது நான் சொன்னேன், ஐயோ, நான் அழிந்து போனவன், நான் அசுத்த உதடுகளையுடையவன், அசுத்த உதடுகளையுடைய ஜனங்களின் நடுவில் வசிக்கிறேன். என் கண்கள் ராஜாவாகிய சேனைகளின் ஆண்டவரை கண்டன. அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து இடுக்கினால் எடுத்த எரியும் நெருப்பு துண்டுடன் என்னிடம் வந்து அதை என் உதடுகளின் மேல் தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டது, உன் அக்கிரமம் நீங்கிவிட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றான். நம்மை பரிசுத்தமாக்கும் ஒரு அக்கினி இருக்கிறது. ஏசாயா அக்கினியால் சுத்திகரிக்கப்பட்டார், அவருடைய அசுத்தம் அகற்றப்பட்டது. இதுவே தெய்வீக அக்கினியின் செயல். ஏசாயா அதிகாரம் 10 வசனம் 17 இவ்வாறு கூறுகிறது, இஸ்ரவேலின் ஒளி அக்கினியாகும், அவருடைய பரிசுத்தர் ஜுவாலையாக இருப்பார், ஒரே நாளில் அது முட்களையும் முள்ளுகளையும் எரித்து அழித்துவிடும். நம்முடைய தேவன் ஒரு அழிக்கும் அக்கினி. எபிரேயர் அதிகாரம் 12 வசனம் 29 அறிவிக்கிறது, நம்முடைய தேவன் அழிக்கும் அக்கினி. அவர் என்ன அழிக்கிறார்? அவர் நமது அசுத்தத்தை அழிக்கிறார். அவர் நமது பாவத்தன்மையை எரித்தழித்து நமது இருதயங்களை சுத்திகரிக்கிறார். நேரம் குறைவாக இருப்பதால் விரைவாக முன்னேறுவோம். மற்றொரு அழகான வாக்குத்தத்தம் சகரியா அதிகாரம் 2 வசனம் 5 காணப்படுகிறது. நான் அவளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நான் அவளுக்குள் மகிமையாக இருப்பேன். நம்மை சுற்றி பாதுகாப்பு சுவராக இருக்கும் ஒரு அக்கினி இருக்கிறது. இந்த ஆண்டுகள் முழுவதும் உங்களை பாதுகாத்தது என்ன? உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தது என்ன? அது உங்கள் புத்திசாலித்தனமா, உங்கள் திட்டங்களா, உங்கள் செல்வாக்கா, உங்கள் பண வசதியா, உங்கள் மனித தொடர்புகளா? உங்கள் வாழ்க்கையை நேர்மையாக பாருங்கள். உண்மையில் உங்களை தாங்கி பாதுகாத்தது என்ன? உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று பாதுகாப்பாக திரும்பி வந்த போது உலகம் உங்கள் செல்வாக்கை பயந்ததாலா? இல்லை, ஒரு காணப்படாத அக்கினி அவர்களை சூழ்ந்திருந்ததால் தான். ஒரு தெய்வீக அக்கினி இந்த ஆண்டுகள் முழுவதும் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது வீடுகளையும் நமது சபைகளையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. தேவனுடைய பாதுகாக்கும் பிரசன்னமே இன்று வரை நம்மை காத்திருக்கிறது. இதை நாம் உணர்ந்து நன்றியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் கூறுகிறார், நான் இஸ்ரவேலை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். நம்மை சூழ்ந்து பாதுகாப்பது பரிசுத்த ஆவியின் அக்கினியே. பரிசுத்த ஆவியின் அக்கினி நம் மீது இறங்கும் போது நமது வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி இதை பற்றி நான் பேசுகிறேன். தேவன் நம்மை சுற்றி பாதுகாப்புக்காக அக்னி மதிலை அமைத்திருக்கிறார். காணப்படும் மற்றும் காணப்படாத ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கவும் பாதுகாக்கவும் அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி ஒரு அக்கினி இருக்கிறது. ஒவ்வொரு வானத்தையும் சுற்றி ஒரு அக்கினி இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையையும் சுற்றி ஒரு அக்கினி இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலையும் சுற்றி ஒரு அக்கினி இருக்கிறது. நாம் அதை அறியாமல் இருப்பதற்கான ஒரே காரணம், அதை காண நமது கண்கள் இன்னும் திறக்கப்படாததுதான். அது ஒரு டிவைன் பாதுகாப்பு வளையம். சிரியாவின் ராஜா எலிசாவை பிடிக்க தன் படையை அனுப்பிய போது எலிசாவின் ஊழியக்காரன் பயந்து, ஆண்டவரே, நாம் சூழப்பட்டு விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று அழுததை வேதாகமத்தில் நாம் வாசிக்கவில்லையா? ஆனால் எலிசா ஜெபித்தார், ஆண்டவரே, அவன் கண்களை திறந்தருளும். அப்போது அந்த ஊழியக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டன. எதிரி இராணுவத்திற்கு பின்னால் எண்ணற்ற அக்கினி ரதங்களும் எலிசாவை சூழ்ந்திருந்த பரலோக சேனைகளும் இருப்பதை அவன் கண்டான். பாதுகாப்பு அங்கே எப்போதும் இருந்தது, ஆனால் அதை காண அவனுக்கு முன் முடியவில்லை. அதே போல தேவன் நம்மை சுற்றி தெய்வீக அக்கினி மதிலை அமைத்திருக்கிறார். ஆகையால் அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த அக்கினி நம்மை பாதுகாக்கும், நம்மை பரிசுத்தமாக்கும், நமது வாழ்க்கையின் நோக்கத்தை வெளிப்படுத்தும். இந்த அக்கினி நமது சாட்சிக்கும் நம்பகத்தன்மைக்கும் வல்லமையாகும். இந்த அக்கினி நம்மை சுற்றி கேடயமாக இருக்கும். இந்த அக்கினி இருளின் எல்லா கட்டுப்பாடுகளையும் முறிக்கும். பின்னர் அப்போஸ்தலர் செயல்கள் அதிகாரம் 2 உள்ள அக்கினியை பற்றி இன்னும் விரிவாக பேசுவேன். ஆனால் இப்போது ஏன் இவற்றையெல்லாம் சிந்திக்கிறோம்? ஏனெனில் நமக்குள் ஒரு அக்கினி எரியத் தொடங்க வேண்டும். நாம் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உமது அக்கினி என்னுள் எரியட்டும், என் எல்லா அசுத்தங்களும் சாம்பலாகட்டும், நான் உம்முன் பிரகாசம் உள்ளவனாகவும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் ஆகட்டும். ஆண்டவரே, உமது அக்கினி என்னுள் எரியட்டும்.
இந்த நாட்டில் ஆழ்ந்த ஆவலோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது அக்கினி என்மேல் இறங்கட்டும், அக்கினி போல் என்மேல் வாரும், என்னுள் ஒரு பரிசுத்த ஜுவாலையை ஏற்றும். தரன்பீட்லை நினைவில் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, உமது அக்கினியோடு வாரும், பரிசுத்த ஆவியே, உமது அக்கினியோடு வாரும். இந்த அக்கினிக்காக ஏங்குங்கள். உங்களுக்குள் ஒரு வல்லமையான தீப்பிழம்பு எழும்புமாறு ஜெபியுங்கள். ஒரு உண்மையான கிறிஸ்துவர் உலகத்தில் நடக்கும்போது அந்த மனிதரை சுற்றி ஒரு ஆவிக்குரிய அக்கினி இருக்க வேண்டும். மார்ட்டின் டி போரஸ் இரவில் எழுந்து தன் அறையிலிருந்து நடந்து செல்லும் போது அவரை சுற்றி ஒரு அக்கினி பந்து நகர்வதைப் போல மக்கள் கண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நாம் தெய்வீக அன்பின் அக்கினியால் எரிந்திருந்த புனிதர் பிலிப் நேரியின் திருநாளையும் கொண்டாடுகிறோம். புனிதர்கள் தேவனால் தீப்பற்ற வைக்கப்பட்ட மனிதர்களும் பெண்களும் ஆவார்கள். விசுவாசிகளும் பரிசுத்த அக்கினியுடையவர்களாக மாற வேண்டும். அதனால்தான் இந்த நாட்களில் நாம் ஆழ்ந்த ஏக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுள் ஒரு மகத்தான அக்கினி எரியட்டும். இறுதியாக கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து இன்னொரு பகுதியை நாம் சிந்திப்போம். அக்கினி இறுதியில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையினதும் செயல்களினதும் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 10 முதல் புனித பவுல் இவ்வாறு கூறுகிறார்: தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின்படி நான் ஒரு ஞானமுள்ள கட்டிடக்காரனைப் போல அஸ்திவாரத்தை வைத்தேன், மற்றொருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஆனால் ஒவ்வொருவரும் எவ்வாறு கட்டுகிறார்கள் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள அஸ்திவாரத்தை தவிர வேறு எந்த அஸ்திவாரத்தையும் யாரும் போட முடியாது. அந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. யாராவது இந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், மரம், வைக்கோல் அல்லது புல் கோட்ஸ் ஸ்டட்டினால் பன்சோல் ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படையாகும். ஆண்டவருடைய நாள் அதை வெளிப்படுத்தும், ஏனெனில் அது அக்கினியால் வெளிப்படும். அக்கினியே ஒவ்வொருவரின் செயலின் தரத்தை சோதிக்கும். யாருடைய கட்டிடம் நிலைத்திருக்கிறதோ அவன் பலனை பெறுவான். அது எரிந்து போனால் அவன் இழப்பை அனுபவிப்பான். ஆனாலும் அவன்தானே இரட்சிக்கப்படுவான். ஆனால் அது அக்கினியின் வழியாக போல இருக்கும். கவனமாக கேளுங்கள். பலருக்கு புரிந்து கொள்ள கடினமாக தோன்றும் பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இதன் அர்த்தம் உண்மையில் மிகவும் எளிமையானது. புனித பவுல் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி நான் ஞானமுள்ள கட்டிடக்காரனைப் போல அஸ்திவாரத்தை வைத்தேன், மற்றொருவன் அதன் மேல் கட்டுகிறான். நமது வாழ்க்கையின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. வசனம் 11 இவ்வாறு கூறுகிறது: ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள அஸ்திவாரத்தை தவிர வேறு எந்த அஸ்திவாரத்தையும் யாரும் போட முடியாது. அந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. இதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் நம்மை இரட்சித்தவர் இயேசுவே என்பதாகும். இயேசுவே நமது அஸ்திவாரம், இயேசுவே நமது இரட்சகர். நமது இரட்சிப்பு அவரில் ஆரம்பமாகிறது, அவர் மூலமே வருகிறது. ஆனால் இந்த இரட்சிப்பு பயணத்தில் நமது செயல்களுக்கும் ஒரு இடம் உண்டு. இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மேல் நாம் நமது வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருக்கிறோம். நாம் இறுதியில் இரட்சிப்பின் இல்லத்திற்குள் முழுமையாக நுழைவோமா என்பது அந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் எவ்வாறு கட்டுகிறோம் என்பதையே சார்ந்துள்ளது. புரிகிறதா? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மை இரட்சித்து விட்டார். இதை பற்றி எந்த விவாதமும் இல்லை. இரட்சிப்பு அவர் மூலமே ஆரம்பமானது. ஆனால் இப்பொழுது அந்த இரட்சிப்பு நமது வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவே நமது பொறுப்பு. வேதாகமம் கூறுகிறது, நன்மை செய்வதில் நிலைத்திருந்து மகிமையையும் கௌரவத்தையும் அழிவில்லாத வாழ்வையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார். பரிசுத்தமும் நீதியுமான வாழ்க்கையின் வழியாகவும் விசுவாசமுள்ள செயல்களின் வழியாகவும் நாம் இரட்சிப்பின் கிருபையோடு ஒத்துழைக்கிறோம். அப்படினால நம்மை இரட்சித்தவர் யார்? இரட்சிப்பை நிறைவேற்றுகிறவர் யார்? மீண்டும் இயேசுவே. ஆனால் நமது பதிலும் நமது செயல்களும் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டவை. யாராவது இயேசு என்னை இரட்சித்தார் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தம் இல்லாமல் அலட்சியமாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் இரட்சிப்பு நிறைவேற்றப்படுவதில்லை. அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அதன் மேல் நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டை நினைத்து பாருங்கள். அந்த வீட்டின் அஸ்திவாரம் இயேசு. ஆனால் அஸ்திவாரம் மட்டும் இருந்தால் ஆகி
டா சத்து யாரோ ஒருவர் அதன் மேல் கட்ட வேண்டும். அந்த யாரோ ஒருவர் நாம் தான். புனித பவுல் சொல்லுகிறார், நாம் பலவிதமாக கட்டலாம். ஒருவர் பொன்னால் கட்டலாம், மற்றொருவர் வெள்ளியால் கட்டலாம், இன்னொருவர் விலையுயர்ந்த கற்களால் கட்டலாம், சிலர் மரத்தாலும் வைக்கோலாலும் புல்லாலும் கட்டலாம். 6 விதமான பொருட்கள் குறிப்பிடப்படுகின்றன. பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள், மரம், வைக்கோல், புல் மற்றும் இறுதியில் ஒவ்வொருவரும் எந்த பொருளை பயன்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்பதை அக்கினி வெளிப்படுத்தும். அக்கினி வரும்போது பொன் நிலைத்திருக்கும், வெள்ளி நிலைத்திருக்கும், விலையுயர்ந்த கற்கள் நிலைத்திருக்கும், மரம் கொஞ்ச நேரம் தாங்கலாம், வைக்கோல் விரைவாக எரிந்து போகும், புல் ஒரு கணத்தில் மறைந்துவிடும். மனிதர்களின் கருத்துக்கள் நமது உண்மையான நிலையை வெளிப்படுத்துவதில்லை. தேவனுடைய அக்கினியே நாம் உண்மையில் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் அக்கினி எல்லாவற்றையும் சோதிக்கும். தேவனுடைய அக்கினி நமது வாழ்க்கைக்குள் வரும்போது நமது உண்மையான ஆவிக்குரிய தன்மை வெளிப்படுகிறது. நாம் பொன்னா, வெள்ளியா, விலையுயர்ந்த கற்களா அல்லது வெறும் புல்லும் வைக்கோலுமா என்பதை. அப்படியானால் இங்கே உள்ள பாடம் என்ன? நாம் தேவனுடைய அக்கினிக்காக ஜெபிக்கும் போது நமக்குள் உண்மையானதும் பரிசுத்தமானதுமானவை மட்டுமே நிலைத்திருக்கும். எல்லா பாசாங்கும் எரிந்து போகும். தேவனுடைய உண்மையான அக்கினி இறங்கும் போது ஒரு விசுவாசிக்குள் உள்ள பொன், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள் மட்டுமே நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் கடந்து போய்விடும். ஆகவே இந்த அக்கினிக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மற்றவர்களை கவர்வதற்காக மட்டுமே நாம் செய்த பல காரியங்கள் இருக்கின்றன. அவை வெறும் புல்லே. மனித பாராட்டை பெறுவதற்காக நாம் செய்த காரியங்கள் வைக்கோலை போல உள்ளன. கடமை உணர்ச்சியால் மட்டுமே நாம் செய்த செயல்கள் மரம் போல் தேவனை உண்மையாக நேசித்து செய்தவை பொன்னாலும் வெள்ளியாலும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டப்பட்டவைகளாக இருக்கின்றன. இந்த வித்தியாசத்தை நாம் உண்மையாக எவ்வாறு அறிந்து கொள்வோம்? அக்கினி வரும்போது மட்டுமே, பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நாம் நிரப்பப்படும் போது மட்டுமே நமது சொந்த பாசாங்குகளை தெளிவாக காணத் தொடங்குகிறோம். அப்போது நாம் உணர்கிறோம், ஆண்டவரே, நான் செய்த பல காரியங்கள் உண்மையில் உமக்காக அல்ல, எனக்காகத்தான். இந்த உணர்வு வர வேண்டுமென்றால் அக்கினி வர வேண்டும். அக்கினி இல்லாத இடத்தில் மதம் இறுதியில் வெளிப்புற தோற்றங்களும் போலியான பக்தியும் நிறைந்த உலகமாக மாறிவிடும். ஆனால் தேவனுடைய அக்கினி இறங்கும் இடத்தில் உண்மையான ஆராதகர்கள் எழும்புவார்கள். ஆகவே இன்று நாம் மனப்பூர்வமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுள் ஒரு வல்லமையான அக்கினி எரியட்டும். தேவன் உங்களை அனைவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையின் நாட்களில் நீங்கள் அழகாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாட்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. ஆழமாக ஜெபியுங்கள். தேவனுக்கு அருகில் இருங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். இயேசுவுக்காக காத்திருங்கள். பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.